சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த லாங் வீடியோ போடுறேன். இந்த லாங் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இனி வர காலத்துல வந்து லாங் வீடியோவா நான் போஸ்ட் பண்ண பாக்குறேன். என்ன வேணும் அப்படின்றத, நீங்க என்ன வீடியோ போட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்ஸ் காம்போ அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கோம். 1000 ரூபாய் மதிப்புள்ளது, 15 பொருட்கள் அடங்கியது. எல்லா ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளுமே வந்து டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுக்குறோம். அதோட வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். பிளஸ் சர்ப்ரைஸ் கிஃப்டோட கொடுக்குறோம். இந்த இதை வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இது எப்படி சாப்பிடணும், இது எந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க சாப்பிடணும், இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்றோம். இதுக்கு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்றதையும் ரிவீல் பண்ண போறேன். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க நினைச்ச ஒரு பெரிய கிஃப்டா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 15 பொருள் போட்டிருக்கோம் கிட்ஸ் காம்போ. இப்ப கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இல்லாம வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12, ஒமேகா 3, 6, 9 அந்த மாதிரி வந்து நிறைய இம்பார்ட்டன்டான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தனித்தனியா கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு கிட்ஸுக்கு ஏன் வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஏன்னா வந்து நம்ம போன வீடியோல வந்து காம்போ வந்து என்ன மாதிரி காம்போவா கொடுத்தா உங்களுக்கு எடுத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த காம்போ போடுங்க அந்த காம்போ போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அதுல ஒரு சார் வந்து கிட்ஸுக்கானதை போடுங்க மேடம், என்னோட கிட்ஸுக்கு நான் வந்து ஒரே தான் வாங்கிக்குவேன், என்ன வாங்குறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கிட்ஸுக்கான காம்போ போடுறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்நாக் சாக்லேட்ல மில்லட் கலந்தது. சாக்லேட்ல மில்லட் கலந்தது உங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து டார்க் சாக்கோ பவுடர் மூளை நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது. சாக்லேட்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்க சிரிக்கிறது காரணம் இதுதான். ஸோ இதுல மில்லட் நம்ம கலந்துருப்போம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு ஸ்நாக்ஸா வந்து தாராளமா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ், நம்மளோட சிக்னேச்சர்னு சொல்லலாம். இது வந்து வெயிட் கெயின்காக வந்து ஒவ்வொரு குழந்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லாவும் இருக்கு, நல்ல ரிவ்யூ போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வெயிட் கெயின்காக மட்டும் இல்ல, இம்யூனிட்டி பூஸ்டர் பண்ணி நல்லா குழந்தைங்களுக்கு போன் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனாலதான் வந்து இந்த புரோட்டீனை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கால்சியம் போரிஜ் மிக்ஸ். ஏன்னா குழந்தைகள் வந்து கால்சியம்ல தான் ரொம்பவே வந்து வீக்கா இருக்காங்க. கீழே விழுந்தோட வந்து எலும்பு உடஞ்சிருது, கீழே விழுந்தோடனே வந்து ஜவ்வு விலகிடுது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் நம்மளோட இதுல. ஸோ கால்சியம் போரிஜ் மிக்ஸ் வந்து பாரம்பரிய அரிசிகளை விட்டமின் டி வந்து அதிகப்படுத்தி கால்சியமை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அரிசி வகைகள் இருக்கு. ஸோ அந்த அரிசி வகைகளை பயன்படுத்தி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதோட வந்து நிறைய பொருட்கள் வந்து ஆட் பண்றோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து வீட் ஃபிளார். எப்படியும் நம்ம வந்து ஒரு வந்து தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி இப்படிதான் போட போறோம். ஸோ இந்த வீட் ஃபிளார் கொடுக்கும்போது தோசையாவும் நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பிளஸ் இதோட வந்து பூரி, சப்பாத்தி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுல வந்து 12 வகையான மில்லட் போட்டு சம்பா கோதுமை, நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய சம்பா கோதுமையில தான் நம்ம பண்றோம். பஞ்சாப் கோதுமை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறோம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஃபாரின்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பயோட்டின். இந்த பயோட்டின் பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து ஒரே ஒரு பொருள் ஒண்ணு போதும் எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பொருள். இந்த பயோட்டின்ல வந்து 10 வகையான நட்ஸ், 12 வகையான சீட்ஸ் போட்டிருக்கோம். இப்ப எக்ஸ்ட்ராவா 13வது சீடு வந்து வெண்டைக்காய் சீடும் நம்ம சேர்க்கிறோம். ஸோ இந்த 13 சீடும் பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட். ஒமேகா 3, 6, 9 இதெல்லாமே கொடுக்கும். விட்டமின் B12 வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கை கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் வரவிடாது. பிசிஓடி ப்ராப்ளம் சரி பண்ணும். தைராய்டுக்கு வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவு. தைராய்டு வரவிடாது. யூட்ரஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இந்த காம்போல வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீ வேணும் இல்லையா? டீ வந்து இந்த ரோஸ் டீ இல்லைன்னா வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் டீ வந்துடும். ரோஸ் டீயும் சட்டிலா இருக்கும், ஹைபிஸ்கஸ் டீயும் சட்டிலா இருக்கும். ஸோ இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. ஏன் ரோஸ் டீ அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு விட்டமின்ஸ் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வரவிடாது. அது முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் டிசீஸ்க்காக மட்டும் இல்லாம பிசிஓடிக்கு, டைஜஷன் ப்ராப்ளம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் இருக்கு, குழந்தைங்க வந்து மோஷன் சீக்கிரமாவே போக மாட்டாங்க அப்படின்ற குழந்தைகளுக்கு வந்து தாராளமா கொடுத்துக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரோஸ் வந்து, அதுவும் பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எஃபெக்ட் கொடுக்கும். ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் க்ளோயிங் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு எலமெண்ட். அது போக வந்து செம்பருத்தி வந்து இப்ப குழந்தைகளே வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறக்குற விஷயங்களை வந்து நம்ம ஜென்ரேஷன்ல பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப கொடூரமானது. இந்த ஹார்ட் அட்டாக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாக்ஸை ரிமூவ் பண்றதுக்கு செம்பருத்தியோட இன்னொரு 2-3 பொருட்கள் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த டீயும் ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ் டீ இல்லைன்னா செம்பருத்தி டீ கண்டிப்பா வந்துடும். இதெல்லாமே நம்ம காம்போல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து
வல்லாரை சாதப்பொடி. குழந்தைகளுக்கு வந்து பிரெயின் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க வல்லாரை. இந்த வல்லாரை வந்து நம்ம நாட்டு வல்லாரை திருநெல்வேலியில இருந்து நம்ம வாங்குறோம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டு வல்லாரை பயன்படுத்தி சாதப்பொடி ஸ்கூலுக்கே போறாங்கன்னா ஒரு கொஞ்சமா போட்டு கொஞ்சமா நல்ல நெய்யோ இல்ல நெய்யோ ஊற்றி பேசுறது நீங்க தாராளம் கொடுக்கலாம். இல்ல ஒரு தோசை இட்லி எல்லாத்துலயுமே வந்து பொடி மாதிரி தூவி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வல்லாரை வந்து பிரெயினுக்கு மட்டும் இல்ல, பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்து உங்களுக்கு கேன்சரே வர விடாது. பிளட் சர்க்குலேஷன் சுத்திகரிச்சுட்டே இருக்கும். பிளட் வந்து நல்லா சுத்தமா இருந்தாலே ரொம்ப நல்ல ஒரு பயன் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பால் குடவாளைங்க. குடவாளைன்னு ஒரு வீடியோ போட்டேன். இந்த வீடியோ போட்டதுல இருந்து இந்த குடவாளை எங்க கிடைக்கும், நீங்க என்ன வச்சிருக்கீங்க, எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். இந்த பால் குடவாளை வந்து குழந்தைகளுக்காக முதல் உணவா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த பால் குடவாளை இந்த கிட்ஸ் காம்போல கண்டிப்பா வரும். குடவாளையை வந்து எப்படி சமைக்கணும் எப்படி பண்றதை இந்த வீடியோல சொல்றேன். இந்த பால் குடவாளை மட்டும் இல்லாம நம்மகிட்ட பனங்காட்டு குடவாளை, நார்மல் குடவாளை மூணுமே இருக்கு. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல சாப்பிடணும். கிட்ஸுக்கு வந்து பால் குடவாளை நம்ம டீனேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பால் குடவாளையை இந்த இதுல வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரிசியில செய்யக்கூடிய அவல் வகை, ஒரு ஸ்நாக்ஸாவோ இல்ல ஒரு உப்புமாவோ அவல் உப்புமாவோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஒரு கிச்சடியில பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி ஒரு 7-8 வகையான அரிசியில அவல் வகைகள் நம்ம இருக்கும். இந்த அவல் வகைகள் வந்து இந்த காம்போல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மழையும் வெயிலும் மாறி மாறி அடிச்சுட்டே இருக்கு. இது வந்து சம்மர் சீசன் நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா மழை வருது. இப்ப இன்னைக்கு கூட எங்களுக்கு வந்து சரியான மழை அடிச்சு ஊத்திடுச்சு. சோ இந்த மழையா எதுவும் வரதுனால குழந்தைங்க சீக்கிரமா வந்து காஃப் அண்ட் கோல்டு வந்துரு, இம்யூனிட்டி பூஸ்ட் அப் இல்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நிறைய குழந்தைகள் வந்து காய்ச்சல் சளினே நிறைய நம்ம கிட்ட கேட்கறாங்க. அவங்களுக்காகவே இந்த கோல்டன் மஞ்சள் தூள் வந்து பண்றோம். இது பசு மஞ்சள்ல 10 வகை நாட்டு மருந்து போட்டு பண்ணி கொடுக்கறதுனால டெய்லி ரெகுலரா நைட்ல வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இதை கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெறும் வாயிலையோ இல்லைன்னா வந்து பால்ல கலந்து நீங்க தாராளம் கொடுக்கலாம். அந்த காலத்துல பால்ல மஞ்சள் மிளகு போட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்மளோட இருந்தது. இப்ப வந்து இதை நம்ம அந்த பசு மஞ்சள்ல சேலம் வந்து வாங்கக்கூடிய மஞ்சள்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இது மட்டும் இல்ல, அரிசி பருப்பு வச்சு காம்போ கொடுக்குற ஒரே ஆள் நம்மளதான் இருக்கும். அந்த அரிசி வந்து பாரம்பரிய அரிசி பால் குடவாளை இந்த காம்போ வந்து மண் துவரம், மண் கட்டி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு இந்த பேட்ச்ல. சோ இந்த மண் துவரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு புரோட்டீன் பிளஸ் மண்ணில் இருக்கக்கூடிய உயிர் சத்து தலை சத்துக்களோட சேர்த்து புரோட்டீன் அதிகமா கிடைக்கும். ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். பருப்போட ஸ்மெல்லு மறந்தே பயங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்ல ஸ்மெல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாவே வேகக்கூடியது. என்னடா இப்படி இருக்கேன் நீங்க நினைக்க வேணாம், நீங்க வச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். அதவே எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு தொக்கு நம்ம கண்டிப்பா கொடுப்போம். அந்த தொக்கு வெரைட்டி வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. நீங்க வந்து வெப்சைட்ல அவைல் பண்ணுங்க. ஒருத்தவங்களாம் வந்து பிரண்டை தொக்கு வந்து எனக்கு 1 கிலோ 4 கிலோன்னு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம தொக்கு வெரைட்டி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த தொக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை டிஃப்ரெண்டா பாலக்கீரை, முள்ளங்கி, கோவக்காய் இந்த 3லையும் கலந்து வரும் இந்த தொக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தொக்குல வரும். சோ இந்த 3 வந்து கலவையா நம்ம கொடுக்க போறோம். பாலக்கீரை, முள்ளங்கி, கோவக்காய் யூனிக்கானது. இந்த 3மே வந்து மிக நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடியது. இதெல்லாம் என்னென்னது வருங்காலத்துல நான் சொல்றேன். இதுக்கப்புறம் எப்பயும் போல பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம்னு உங்களுக்கு தெரியும். ஐஸ் பாட்டில்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த காம்போலயே ஃப்ரீயா வந்துடும். எல்லாருக்குமே இது வந்து ஃப்ரீயா வந்துடும். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான சீடு இருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸே பாத்தீங்க எவ்வளவு கியூட்டா சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பென்சிலு 2 பென்சிலு, ஒரு பென்னு, 2 சீட் பென்சில் வந்துடும். இந்த 5 வெரைட்டியும் வந்து இதுக்குள்ள வச்சு நீங்க கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து காமிங்க, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியா தான் நான் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த காம்போ 1000 ரூபா. இந்த 1000 ரூபா காம்போ தான் முடிஞ்சிச்சு. இப்போ போய் நீங்க வந்து வீடியோ போடுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். இந்த 3 நாள் மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அதை வந்து இருக்காது. ஏன்னா வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு முன்னாடியே. இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, எங்களுக்கு நாங்க மறந்துட்டோம் சிஸ்டர், நான் பார்க்கல, நீங்க திருப்பி அவைல் பண்ணுங்க. நிறைய மெசேஜ் நமக்கு இண்டிவிஜுவலா வருது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த 3 நாள் மறுபடியும் பண்ணியிருக்கோம். வெள்ளி, சனி, ஞாயிறு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து 16, 17, 18 இந்த 3 நாளுமே கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா இருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வந்து ஏற்றி வச்சிருக்கோம். எல்லாமே வேணும்ன்றாங்க, கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ், கஞ்சி மிக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5 ஸ்பூன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு 1 டம்ளர் பால் ஊற்றி அடுப்புல வச்சு கிண்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இறக்கி விட்டு பனங்கற்கண்டோ இல்ல நாட்டு சர்க்கரையோ போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்ல குழந்தைங்களுக்கு ட்ரிங்கா கொடுக்கலாம். ஒருவேளை உணவா கொடுக்கணும்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. 2 கிளாஸ் வர மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். பால் குடவாளை வந்து உங்களுக்கு கஞ்சி டைப்ல நீங்க பண்ணிக்கலாம். நாங்க உங்களுக்கு இப்போதைக்கு வந்து அரிசியா தான் கொடுக்குறேன். இல்ல கஞ்சி டைப் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து பால் குடவாளை கஞ்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.
எவ்வளவு கமெண்ட் வந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த இதை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், லான்ச் பண்றேன். பால் கூட வாழை வந்து 1-2 அடிச்சு வச்சு அதோட வந்து பருப்பு வகைகள், சீரகம், மிளகு, வெள்ளைப்பூர்லாம் போட்டு மிசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா கஞ்சி ரெடி ஆயிரும். நீங்க தாராளமா குழந்தைகளுக்கு வந்து கஞ்சியா கொடுத்துக்கலாம். மண் துவரை வந்து நார்மலா பருப்பா நீங்க சாப்பிட்டுக்கலாம். பயோடின் வந்து நார்மலாவே வெறும் வாயில சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா பால்ல கலந்து கொடுத்துக்கலாம். மஞ்சள் மால்ட்டும் அப்படிதான் இருக்கும். ஆப்வியஸா நமக்கு தெரியும், கோதுமை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இப்படிதான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டு முறையிலும் நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். காம்போ ஆஃபர் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டீங்க. இந்த வீக்ல தான் நாங்க வந்து டிஸ்பேச் பண்றோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து இயற்கை தான் நமக்கு. ஏன்னா வந்து இங்க 3 நாளா மழை கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. எங்களால வந்து காய வைக்க முடியல. ஏன்னா சோலார் ட்ரைல தான் நம்ம பண்றோம். அப்பதான் விட்டமின் டியோட அது காஞ்சி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்ப இருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இந்த வீக்ல உங்களுக்கு வந்து முன்னாடி போட்ட ஒரு பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் எல்லாமே வந்திருக்கு. நைஸ் பாட்டில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சீட் பென்சில்ஸ் எல்லாமே ரெடி ஆகி வந்திருக்கு. இது ஒரு பேட்ச் மட்டும் தான். இன்னொரு பேட்ச் அடுத்து வந்து வருது, ரெடி ஆகுது. ஸோ இதுல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட். இந்த கிஃப்ட் என்ன அப்படின்றத நான் இப்ப ரிவீல் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா வந்து குழந்தைகளுக்காக நான் தேடி தேடி கண்டுபிடிச்சேங்க. இது வந்து என் குழந்தைக்கு நான் ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன், விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன். இதை நான் வாங்கும் போது அவளோட சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா இதையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அம்மா இதை எப்ப எனக்கு கொடுப்பேன், இது எனக்கு தானே, இது யாருக்கும் நீ கொடுக்க மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. பாத்தீங்கன்னா இப்ப கூட தான் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா யாருக்கா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. குழந்தைங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதைதான் இப்ப நம்ம வந்து ரிவீல் பண்ண போறோம். பாப்பா ரிவீல் பண்ணிடலாமா? ஓபன் பண்ண அந்த கையில. ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா நான் வந்து வாங்கணும்னு நினைச்சிருந்தது 145 பெயிண்டிங் கிட் இருக்கக்கூடிய ஒரு கிட். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானது. நீங்க கண்டிப்பா இதுதான் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க. குழந்தைங்க வந்து வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே குழந்தைங்க தான். இதை பாத்தீங்கன்னா வந்து இதை பார்த்தோன்னுமே குழந்தைங்க வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. இன்னொன்று வந்து பெயிண்டிங் தெரியாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க, அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல 1400 இருந்து 2500 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம சர்ப்ரைஸ் கிஃப்டா என்னை நம்பி அவங்கவுங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய 20 குழந்தைகளுக்கு நம்ம இதை வந்து குலுக்கல் முறையில லைவ்ல போஸ்ட் பண்ணுவோம். யாருக்கு வருதோ அந்த பில் நம்பர் கரெக்டா வச்சுக்கோங்க. அந்த பில் நம்பர் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அந்த பில் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து நாங்க டைரக்டா ஷிப்மெண்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட். கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டோம். இன்னமும் நீங்க ஆர்டர் பண்ண மறந்துட்டீங்கன்னா இந்த 3 நாள் உங்களுக்கானதான். கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மாதிரி வேணும், வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறனால நீங்க வாங்கி கொடுக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணலாம். வேணும்ன்றாங்க இந்த 3 நாளா மறந்துடாதீங்க. 1000 ரூபாய் 15 பொருள் பிளஸ் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. இந்த மாதிரி வேற எங்கேயுமே நம்மளோட காம்போ வந்து யாரும் போட முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவைல் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல போட தெரியாதவங்க நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு காலையில 10ல இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள கால் பண்ணா அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப் ஆர்டரும் நீங்க பண்ணிக்கலாம். கீழே தெரியற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். அது மேல வந்து நம்மளோட வெப்சைட்டும் கொடுக்குறேன். கண்டிப்பா ஓபன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.